மாட்டு கோமியத்தில் மருத்துவ குணங்கள் இருப்பது அறிவியல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டிருப்பதாக சென்னையில் உள்ள முன்னணி கல்வி நிறுவனமான IIT-யின் இயக்குனர் காமகோடி தொடக்கி வைத்த சர்ச்சை இன்னமும் ஓயவில்லை. கோமியம் நோய்களை நீக்கும் மிகப்பெரிய மருந்து. உடல் நலத்தை பாதிப்புக்கும் பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகளை எதிர்க்கும் சக்தி அதற்குள் இருக்கிறது. காய்ச்சல், அஜீரணம் போன்றவை குணமாகும் என்பதால் அவ்வப்போது கோமியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என அவர் கூறியிருந்தார். அப்பேச்சுக்கு பொங்கல் பண்டிகையில் இருந்து எதிர்ப்பும் ஆதரவுமாக களம் சூடிப்பிடித்துள்ளது. தமிழகத்தில் குறிப்பாக அரசியல் கட்சி தலைவர்கள் காமகோடியின் கருத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். முன்னணி கல்வியாளரே அப்படியொரு கருத்தை கூறியிருப்பது ஏற்புடையதாக இல்லை என திமுக, அதிமுக, சீமான் உள்ளிட்டோரும் இருந்து காமகோடி மீது விமர்சனங்கள் குவிந்து வருகின்றன. அதே சமயம் காமகோடிக்கு ஆதரவாகவும் கருத்துக்கள் வருவதை மறுப்பதற்கில்லை. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் அவரின் கருத்தை ஆதரித்துள்ளனர். பாஜக மூத்த தலைவரும் மருத்துவருமான டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பேசுகையில், மாட்டிறைச்சி உணவாகும் போது கோமியத்தை குடிப்பதில் என்ன தவறு என்று கேள்வி எழுப்பினார். கோமியத்தின் மருத்துவ குணங்கள் பல ஆய்வுகளில் குறிப்பிட்டிருப்பதாக அவர் கூறிக்கொண்டார். தனது பேச்சு சர்ச்சையாகி ஆதரவும் எதிர்ப்பும் கிளம்பினாலும் காமகோடி அசருவதாக இல்லை. தான் சொல்லிய கருத்தில் இன்னமும் உறுதியாக உள்ளார். தான் கூறியதை அமெரிக்காவில் 5 ஆய்வு கட்டுரைகள் அறிவியல் பூர்வமாக நிரூபித்துள்ளதாக, விரும்பினால் அதனை அனைவருக்கும் வெளியிடுவேன் என்றும் தைரியமாக கூறியுள்ளார். ஜோர் சிங்கப்பூர் மக்களை, நாட்டின் தலை சிறந்த புகழ் பெற்ற இந்தியன் எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுதர்ன் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 ஜனவரியிலிருந்து 2 பிப்ரவரி வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோபார்வில் லேட்டஸ்ட் இந்தியன் வெட்டிங் கலெக்ஷன்ஸ், டிராவல் பேக்கேஜஸ், டேட்டூ ஆர்டிஸ்ட், லேடிஸ் அக்சசரிஸ், jewelry, clothing collections, sari, kurtas, kurtis, Punjabi suits, lehengas, jippa, kids wear and more. Big sale, big discount.